தனுசு. காலபுருஷனுக்கு 9. தர்மம், நீதி, நேர்மை, நியாயம், உதவி, கொஞ்சம் பிரஸ்டீஜ். 7 பாயிண்ட். 7 பாயிண்ட். அந்த ப்ரெஸ்டீஜை உடனே சொல்லக்கூடாதுல்ல, அப்புறம் பயந்துருவீங்கல்ல. எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாமே நல்லா இருப்பாங்க. என்ன 7.5 முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு 7.5 முடிஞ்சிருச்சு, எந்த இதுவும் இல்லை. திசா பற்றியே பார்த்துக்கோங்க. என்ன தனுசுக்கு 8ஆம் இடமா வரக்கூடாது. யார்? உங்கள் சுக்கிர திசை. 6, 8க்குரியவர் இல்லையா, உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு 6க்குரியவர் சுக்கிரன். அதனால் அவர் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. நிச்சயமாக பகை இல்லை, இருந்தாலும் பாவகத்தன்மைக்கு அதனுடைய எதிரிடையை, அதனுடைய பலத்தை, அதனுடைய பலவீனத்தை கொடுத்து தான். 8 வம்பு, வழக்கு, ஆயில். நவாம்சத்தை பாருங்க, நவாம்சத்தை பாருங்க. அதில் ராசிநாதன் எங்கே இருக்காரு? அங்கே வர்க்கோத்தமத்தில் இருக்காரா? அங்கே பரிவர்த்தனை இருக்காரா? நவாம்சத்தை பாருங்க. ஆயிலுக்கும் திருமணத்திற்கும் மிக முக்கியம் நவாம்சம். வம்ச விருத்திக்கு நவாம்சம், ஆயிலுக்கு நவாம்சம். அதான் வம்சம். நவாம்சத்தை பாதி பேர் பார்க்குறாங்கன்னு என்னன்னு தெரியல, அது நவாம்சத்துக்கு தெரியும். நவாம்சம் ரொம்ப முக்கியம். 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவத்துக்கு 3, 6, 8, 12க்கு நவாம்சம் மிக மிக முக்கியம். நேயர்கள் என்ன சந்தேகம்னாலும் நீங்கள் கேட்கலாம், அவ்வளவு இருக்குது நவாம்சத்துக்குள்ள. ஏன்னா கோச்சாரத்துக்கு நவாம்சம் நல்ல வேலை செய்யும். கோச்சாரத்துக்கு நவாம்சம் நல்ல வேலை செய்யும். அதனால் தயவு செய்து தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் திசாபத்தியை வச்சுட்டு கொஞ்சம் உருபலம் 5-5க்கு மேலே குரு வந்துடுவார். ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 4ல் சனீஸ்வரர் இப்போ 3ல் இருக்காருன்னு, அடுத்த சனீஸ்வரர் 4க்கு போகிறாரு. அவர் 4க்கு போகிறாரு, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் குரு உங்கள் வீட்டை பார்க்குறார். உங்கள் சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்காம போக மாட்டார். விநாயகர் வழிபாடு, மூல நட்சத்திரம், ஆஞ்சநேயர், ஆதி அந்திய பிரபா இருக்கக்கூடியது. 48 மண்டல கால விநாயகர் இருக்காங்க. அப்படிப்பட்ட மண்டல விநாயகர், மாணிக்க விநாயகர். பார்த்தீங்களா? மண்டல விநாயகர், மாணிக்க விநாயகர், மலைக்கோட்டை விநாயகர். மண்டல விநாயகர், மாணிக்க விநாயகர், மலைக்கோட்டை விநாயகர் திருவடியை வணங்கி அவங்கள சேவித்து வந்தால் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய குரு பேச்சிலிருந்து உங்களுக்கு அரசியல், ஆன்மீகம், தொண்டு, அறக்கட்டளை, நிர்வாகம், ஃபைனான்ஸு வெற்றியை கொடுக்கும்.